மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களின் பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021-22 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்து 3 நாள் இந்த புகழ்பெற்ற 100 ஆண்டு கன்ற மாமன்றத்தில் விவாதம் நடந்ததுக்கு பிறகு இங்கே நான் பதிலுரையை ஆற்ற வாய்ப்பு கொடுத்ததற்கு முதல் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே அரிய கருத்துக்களை சொல்லி ஜனநாயக மரபின் அடிப்படையில் எங்களுக்கு அறிவுரை, கோரிக்கை, வேண்டுகோள் வைத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பொறுப்பை அளித்து இந்த மகத்தான வாய்ப்பை அளித்த எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியை ஏற்று சில நாட்களுக்குள்ளேயே, 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் சிறந்த முதலமைச்சர் என்ற ஒரு இடத்தை பிடித்தவர் எங்கள் முதலமைச்சர். அது இந்தியா மட்டுமல்லாமல் அது பரவலாக உலக அளவில் போய்விட்டது என்றதற்கு, அந்த தகவல் போய்விட்டது என்றதற்கு 2 உதாரணம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூன் மாதத்தில் ஜெர்மனியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த டாப் சர்க்குலேஷன் நியூஸ் பேப்பர்ஸ், ஃப்ராங்க்ஃபர்ட்டர் ஆல்ஜமைன் ஜெய்டங் FAZ என்ற நாளிதழில் ஒரு கட்டுரை வந்தது. முதலமைச்சரை பற்றி, நம் மாநிலத்தை பற்றி, நம் அரசாங்கத்தை பற்றி பாராட்டு கட்டுரை. அதே மாதிரி த எக்கானமிஸ்ட் என்ற வீக்லி மேகசின், உலகெங்கும் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எக்கானமிஸ்ட் படிக்கிற நம்பர் 1 மேகசின் த எக்கானமிஸ்டில் ஒரு கட்டுரை வந்தது. அதுவும் அவருடைய புகழையும் செயலையும் பாராட்டி. இதனால் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இன்றைக்கு அந்த அளவில் இருந்த புகழ் இந்த பெட்ரோல் வரியை 3 ரூபாய் குறைத்ததுக்கு பிறகு மிகவும் அதிகமாகிவிட்டது. நாடெங்கும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 30-40 ஊடகங்களிலிருந்து எனக்கு நேர்காணலுக்கோ பேட்டிக்கோ ரிக்வெஸ்ட் பாக்கி இருக்குது. அதை பார்ஷலாக நிறைவேற்ற வகையில் நான் கொஞ்சம் ஆங்கிலேயத்திலையும் கொஞ்சம் தமிழிலையும் உரையாற்ற விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் ஒழுங்காக போய் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பதிவாகும் என்ற காரணத்துக்காக. முதல்ல நான் பதில் சொல்ல வேண்டியது, முறையாக இன்றைக்கு இங்கே இருந்து உரையாற்றியிருக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவரோ இல்லை துணைத் தலைவரோ, ஆனால் அவர் இன்றைக்கி இல்லை. அதனால் முழுமையாக அவங்களால் உரையாற்ற முடியவில்லை. அதனால் அவங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு இயலவில்லை. ஆனால் இருந்த பொழுது 2 கருத்து சொன்னார்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அது 2க்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொருளாதாரத்துக்கும் மக்கள் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? நாங்கள் பொருளாதாரம் பேச வரவில்லை, மக்கள் பிரச்சனை பேச வந்திருக்கோம் என்று சொன்னார். அது பொதுவாக இணையதளத்திலும் ஊடகங்களிலும் ஒரு நிறைய கிரிட்டிசிசம் உருவாக்குச்சு. ஏன்னா சாமானிய மக்கள் கேட்குறது, பொருளாதாரத்தை விட மக்கள் பிரச்சனை என்ன முக்கியமாக இருக்க முடியும்? அதற்கு தான் அரசாங்கம் நடக்கிறது. அதனால் பொருளாதாரத்தை பேசுகிறது தான் சரி வரும். நான் நேற்று உரையாற்றும் போது பதில் அளிக்கும் போது நான் கூறினேன், எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு காட்டிய வழி, எங்கே உட்கார்ந்தாலும் கொள்கை ஒரே கொள்கை தான், மாறா கொள்கை. திராவிட இயக்கத்தில் வந்தவர்கள் மாறா கொள்கையில் இருப்போம். அந்த அடிப்படையில் நான் நினைவூட்ட வேண்டுகிறது, நான் எதிர்க்கட்சி உறுப்பினராகும்போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். இந்த நிதிநிலை அறிக்கை விவாதத்தை துவக்கி வைக்கிறதுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன், தத்துவமும் கொள்கையும் அரசியலை இயக்கணும், அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்காக செய்யணும். இதுதான் ஒரு நல்ல உதாரணம் அரசியல் வழிக்கு. The philosophy dictates our politics and we do politics to improve the lives of people and to improve the economy of our state.
அந்த தத்துவம் என்ன? அந்த தத்துவம் 105 ஆண்டுகளாக மாறா தத்துவம். சமூக நீதி, பொருளாதார நீதி, இன்க்ளூஷன், எல்லோருக்கும் கல்வி, இடஒதுக்கீடு, தேவைப்படுறவர்களுக்கு அரசாங்கத்துடைய உதவி, இதுதான் கொள்கை அடிப்படை. இதை சுருக்கமாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார், எல்லோருக்கும் எல்லாம். நான் அவருடைய ஒரு பர்மிஷனோட அதை கொஞ்சம் திருத்த விரும்புகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் சமூக பொருளாதார நீதிக்கு ஏற்ப. எல்லோருக்கும் எல்லாம்னா எல்லோருக்கும் எல்லாத்தையும் என்றைக்குமே இலவசமாக வழங்க முடியாது, அரசாங்கம் திவாலாகிவிடும். அதனால் எல்லோருக்கும் எல்லாம் சமூக பொருளாதார நீதிக்கு ஏற்ப. ஆனால் இன்னைக்கு வருத்தம் அளிக்கிறது என்னவென்றால், கடைசி 10 ஆண்டுகளில் நடந்த ஆட்சி இந்த கொள்கையிலிருந்து மிகவும் விலகி யாரெல்லாம் எதையெல்லாம் கைப்பற்ற முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு தத்துவத்தில் தான் நடந்திருக்கு கடைசி 10 வருஷமான ஆட்சி. இது எங்கள் கருத்துக்கு முற்றிலும் விரோதமானது. இதை மாற்றியே ஆகணும். இது மாற்றுறது சின்ன காரியம் இல்லை, சின்ன பிரச்சனை இல்லை. ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் இன் கிரேட்டர் டீட்டெயில். ஆனால் ஒரு வழியில் பார்த்தால் ஆல் ஹியூமனிட்டி ஹேஸ் சம்திங் இன் காமன். எல்லா மனித இனத்திற்கும் சில அடையாளங்கள் பொதுவானவை. ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் ரீஇன்வென்ட் தி வீல். சக்கரத்தை மீண்டும் யாரும் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏற்கனவே இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் இதை தாண்டி வர்றதுக்கு முதல் குணம் நம்மளுக்கு இருக்க வேண்டியது பரந்த பார்வை, திறந்த மனம். எங்கெல்லாம் யார்கிட்டெல்லாம் எல்லாம் கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிற அளவுக்கு ஒரு ஒழுக்கம். இன்னும் சொல்லப்போனால் புறநானூறு இதை ரொம்ப எலிகெண்ட்டாக சொல்லுது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம யார்கிட்டெல்லாம் போய் எதெல்லாம் கற்றுக்க முடியுமோ, யாரெல்லாம் இங்கே வர்றாங்களோ அவங்களெல்லாம் வரவேற்கிறோம். இந்த அடிப்படையில் தான் 5 சிறந்த நிபுணர்கள் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார நிபுணர் குழு முதலமைச்சருக்கு உருவாக்கப்பட்டது. அதில் 5 நபர்கள் பார்த்தீர்கள் என்றால் 5 வெவ்வேறு கருத்துள்ள, வெவ்வேறு அனுபவம் உள்ள, எல்லாம் உலக சிறப்பு மிக்கவர்களாக இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவமும் ஒரு நோக்கமும் சற்று வேறுபாடு இருக்கிறவர்களாக வேணும் என்று தேர்ந்தெடுத்தோம். அதில் ஒருவராக இருக்கிறவர் ரகுராம் ராஜன், முன்னாள் ரிசர்வ் வங்கியோடைய கவர்னர், பேராசிரியர் ரகுராம் ராஜன். அவர் ஒரு நூலை பல ஆண்டுக்கு முன்னால் எழுதினார். அந்த நூலுடைய பெயர் சேவிங் கேபிட்டலிசம் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட். முதலாளித்துவத்தை முதலாளிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய தேவையை கோரி. ஏனென்றால் அவர் கூறுகிறார், எந்த ஒரு சிஸ்டத்திலையும் நல்ல நிர்வாகம், ஒழுங்கான அரசாங்கம் இல்லை என்றால் சிலர் அதை பயன்பற்றி பெரிய பங்கை அநியாயமாக கைப்பற்றிவிட்டு அதை பாக்கி எல்லாத்துக்கும் போக முடியாத அளவில், அந்த ஃப்ரீ மார்க்கெட்டே இல்லாத அளவில் மாற்றிக்கொள்வார்கள் என்றது ஒரு எடுத்துக்காட்டு அந்த புக்கில். இன்னும் சொல்லப்போனால் ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலகெங்கும் பார்த்தால் ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் வித் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது வலுவான சுதந்திரமாக செயல்படும் ஜனநாயக நிறுவனங்களுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. எங்கெல்லாம் வலுவான இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது. அப்போ அடிப்படை கேள்வி, எதுவை ஊக்குது? பொருளாதார வளர்ச்சி வர்றதுனால் சிறந்த நிறுவனங்கள் வர்றதா, இல்லை சிறந்த நிறுவனங்கள் இருக்கிறதுனால் பொருளாதார வளர்ச்சி வர்றதா? அதை பலர் ஆய்வு செய்து இன்றைக்கு தெளிவான பதில் கிடைக்கிறது. சிறந்த நிறுவனங்கள்னால்தான் பொருளாதார வளர்ச்சி வருது. ஸோ we need good institutions if we are going to have good growth. 1991க்கு பிறகு நம் நாட்டுக்கு வந்த ரிஃபார்ம்ஸை பார்த்தீர்கள் என்றால் அந்த அடிப்படையில் தான் மாற்றம் உருவாக்கப்பட்டது. சிஏஜி, சிபிஐ, இல்லை ஆர்பிஐ, இதெல்லாம் சுதந்திரத்துடன் வலுவான நிறுவனங்களாக செயல்பட்டதனால் வளர்ச்சி அதிகமாக வந்தது, மிக சிறப்பாக வந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான் அதிகமாக கூற விரும்பவில்லை அரசியல், ஆனால் அது மாறிக்கொண்டிருக்கதை
அனைவரும் அறிவோம். பலது நம்ம கையில் இல்லை. ஏற்கனவே இங்கே நிறைய விவாதம் நடந்திருக்கு. உள்ளே வெளியே பல அதிகாரங்கள் மாநில அரசின் கையில் இல்லை. ஆனாலும் மற்றவங்களை குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாலேயோ, இயலாமையை கை தூக்கி காமிக்கிறதுக்கு முன்னாலேயோ, நம்மளுடைய கடமை நம்ம கையில் இருக்கிற சக்தியை வைத்து நம்மளுடைய நிறுவனத்தை சிறப்பிக்கிறது. அவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். இதை தான் நாங்கள் நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் 5 திருத்தங்களை, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை சுட்டி காட்டியிருக்கிறோம். நான் ஒன்றொன்றாக கூறி அதன் பலனோ இல்லை அதன் அடுத்த கட்டமோ இல்லை உறுப்பினர்கள் கேட்ட கோரிக்கை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றதை கூறுகிறேன். முதல், டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ். பலர் அங்கே கூறியிருக்கிறார்கள். தகவல் அடிப்படையில் தான் எல்லா முடிவுகள், எல்லா ஆய்வுகள் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்க்கணும். தகவல் இல்லாமல் இருந்தால் இந்த அரங்கத்தில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செயல்படுற மாதிரி, நம்மளே கையை கட்டிக்கிற மாதிரி. அப்போது ஒரு உதாரணம் நான் கூறணும் என்றால், 13ஆம் தேதி இந்த சட்டமன்றத்தில் பெட்ரோல் வரியை 3 ரூபாய் குறைப்பதாக அறிவிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு 12 மணிக்கு அந்த மாற்றம் அமல்படுத்தப்பட்டது. உடனடியாக நாங்கள் தகவல் தீட்ட ஆரம்பித்தோம். முதல் பிரச்சனை, நான் ஏற்கனவே கூறியது போல், தகவல் எல்லாம் நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் இல்லை ஒன்றிய அரசாங்கத்தின் நிறுவனங்களாக ஐஓசிஎல், பிபிஎல் இவங்களிடம்தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் தேடி எடுக்க வேண்டிய கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் 17ஆம் தேதி இரவு வரைக்கும் தினப்படி விற்பனையான பெட்ரோல் தகவலை எடுத்து பார்த்தால் சில தெளிவான முடிவுகள் இங்கே தெரிய வருது. எக்கனாமிக் தியரியில் சொல்லுவாங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் will determine the volume of sales. So depending on the price there will be a different demand curve, depending on the price there will be a different supply curve. Where the curve meets will be the clearing point for both price and volume. இந்த சூழ்நிலையில் வரி ஈட்டுறதுனால் we determine the price to some extent. அப்போது எக்கனாமிக் தியரியில் 2 வகையாக அது பார்க்கலாம். விலையை குறைத்ததுனால் ஒன்று, பெட்ரோலுடைய தேவை இன்எலாஸ்டிக், விலைக்கு ஏற்ப மாறாது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதனால்தான் வரியை அதிகரித்து கொண்டே போகிறார்கள் ஒன்றிய அரசாங்கம். என்ன ஆனாலும் பெட்ரோல் போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. தட் பெட்ரோல் டிமாண்ட் இஸ் இன்எலாஸ்டிக். இன்னொரு புறம் கருத்து இருக்குது, எதுலேயும் கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, எலாஸ்டிசிட்டி ஆன் த வே அப் இஸ் நாட் த சேம் as எலாஸ்டிசிட்டி ஆன் த வே டவுன். மூணாவது, சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே இக்கட்டான சூழ்நிலையில் எலாஸ்டிசிட்டி அதிகரிக்கலாம், நல்ல பொருளாதார சூழ்நிலையில் அந்த எலாஸ்டிசிட்டி இல்லாமல் போயிடலாம். இதையெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு இது ஒரு ஹேஷியமாகவோ இல்லை ஒரு ஹைப்போதசிஸாகவோ எடுக்காமல் தகவலை தீட்டி பார்த்தால் இப்போ வர்ற தகவல் நான் கூறுகிறேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சராசரி ஒரு நாளைக்கு 9188 கிலோ லிட்டர், அதாவது 9,18,800 லிட்டர் சராசரி ஒரு நாளைக்கு பெட்ரோல் விற்பனை. வரியை குறைத்த பிறகு 4 நாள் 14, 15, 16, 17 இந்த 4 நாளுடைய சராசரி 10,317 கிலோ லிட்டர், அதாவது 91,03,00,000 லிட்டர். அப்போன்னா சராசரி ஒரு நாளைக்கு 11.28 லட்சம் லிட்டர் அதிகமாக விற்பனையாயிருக்கு இந்த 3 ரூபாயை குறைத்ததுனால். அப்போ நம்மளுக்கு 2-3 தகவல் தெளிவாக தெரிய வருது. யாருக்கோ இது பலன் கிடைத்திருக்கு, மக்கள் இதனால் கூடுதலாக பெட்ரோல் போட்டு அதனால் மல்டிப்ளையர் எஃபெக்ட் எக்கானமியில் கிடைத்திருக்கு. அதை வச்சு எங்கேயோ போகிறார்கள், விலை கம்மியாக இருக்கிறதுனால போட்டு வீட்டில் இருக்கிறதில்ல, அதை வச்சு எங்கேயோ பயணித்து ஏதோ ஒரு பணியாற்றி ஒரு கடைக்கு போய் ஒரு விற்பனை இல்லை வாங்கிறதை செய்து. அதனால் ஆஃப்கோர்ஸ் பலர் சொல்லலாம், இது 13 நாள் 4 நாள் வச்சு நிரந்தர தீர்ப்பையோ நிரந்தர ஒரு முடிவையோ இதிலேருந்து எடுக்க முடியாது. உண்மை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், இது ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டருடைய கம்ப்யூட்டரில் தினப்படி காலையில் வந்து தட்டுனா இருக்க வேண்டிய தகவல். இந்த அளவுக்கு தகவல் இருந்தால் அரசாங்கத்தை சிறப்பாக நடத்தலாம். இந்த அளவுக்கு தகவல் இல்லை என்றால் அப்புறம் தடவி
யோசித்து தேடி தேடி தான் நடத்தணும். அதனால் டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸோடைய முக்கியத்துவம் இதில் தெரியுது. இரண்டாவது, ஒன்றியத்துக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கிற உறவு, நிதி, உரிமை, வரி, எல்லா வகையிலும் உறவு. இதை ஏற்கனவே நாங்கள் சிறப்பிக்குவோம் என்று கூறியிருக்கிறோம். இங்கே பலர் கருத்து சொன்னபடியும் இந்த ஒரு முயற்சியினால் வந்த தெளிவினும் we have decided that we are going to request முதலமைச்சர் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு டேட்டா கலெக்ஷன் அண்ட் ஷேரிங் மாடல், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுங்களுக்கும் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டேட்டா, பெட்ரோல் டீசல் யூட்டிலைசேஷன் டேட்டா, ஏன் தடுப்பூசி வேக்சினேஷன் டேட்டா, எந்த டேட்டாவெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் மட்டும் எடுக்குதோ அதை மாநில அரசாங்கங்களுக்கு, இது தமிழ்நாடுக்கு மாத்திரம் இல்லை, அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஒரு சட்டமோ ஒரு விதிமுறையோ உருவாக்கி அதையெல்லாம் நம்மளுக்கு பயனுக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை எடுக்கப் போகிறோம். இதில் 2 நம்ம நிபுணர் குழுவுடைய உறுப்பினர்களுடைய பங்கு இருக்குது. ஜான் ரேஸ் என்றவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் பல கட்டுரைகள் பல ஆய்வில் காமிச்சிருக்கிறார். கடைசி ஒரு 4-5 வருஷமாக ஏற்கனவே செய்துட்டு இருந்த ஆய்வுகள், கருத்து கணிப்புகள், தகவல் வெளியிடுதுகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆல் தி ஸ்டட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் ஹேவ் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். சென்ட்ரல் ஸ்டட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஹேவ் ஸ்டாப் கலெக்டிங் டேட்டா. அப்போ நம்ம சொல்கிற கருத்துக்கு நேர்மாறாக எதிராக நடந்து கொண்டு வருது. தகவலே இல்லாமல் அரசாங்கம் நடத்துகிற சூழ்நிலை இன்றைக்கு டெல்லியில் பரவலாகி விட்டுருக்கு. இன்னொரு வகையில் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பணியை எப்படி சிறப்பாக நிறைவேற்றுவது, எங்கெங்கே என்னென்ன தகவல் இருக்குது, யாரிடம் கேட்டால் நம்மளே ஒரு அறிவுரையோடு போய் ஒன்றிய அரசிடம் வாதாடலாம் என்றதற்கு மிகவும் உதவியாக இருப்பார் என்று கருதுகிறோம். இரண்டாவது, கவர்மெண்ட் ஆசெட்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது மக்களுடைய நலம், நிலம், பணம் எல்லாத்தையும் எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது, இடர் மேலாண்மை எப்படி அதை குறைக்கிறது, அது மேனேஜ் பண்ணுறது என்றதை ஒரு முக்கிய அம்சமாக சொன்னோம். அதில் மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் கேட்டது போல் நாங்கள் ஏற்கனவே ஒரு அளவுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தோம், ஒரு பைலட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், லேண்ட் அண்ட் ஆசெட் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கும், கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களே ஒரு மந்த்லி ஸ்டைப்பண்டோட ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை உருவாக்கி இளைஞர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து அவங்களோட ஜனநாயக மரபுகளை புரிந்து கொள்ளவும் நாளைக்கு பங்கேற்கவும் உதவும் வகையிலும் நம்மளுக்கு இளைஞர்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும் வகையிலும் இதை ஒரு அறிவிப்பாக நான் இங்கே கூறுகிறேன். இங்கே அடுத்த இன்க்ரீஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இங்கே சில உறுப்பினர்கள் கேட்டார்கள், அனைத்து ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களும் தமிழ் மொழி பயிற்சி ஆகி அதோடைய முக்கிய டீட்டெயில்ஸ், ஆல் த கைட் புக்ஸ் எல்லாம் அதை பப்ளிஷ் பண்ணி மக்களிடம் போய் சேர்க்கணும். அது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அதை உடனடியாக எடுத்துக்கொள்வோம் என்று இங்கே கூறுகிறேன். ஏன்னா நம்ம வரிப்பணத்தில் போய் தான் அந்த திட்டமெல்லாம் செயல்படுத்துகிறார்கள். நம்ம வரிப்பணம் நம்ம மக்களுக்கு போய் ஒழுங்காக சேரணும் என்றால் அவங்களுக்கு புரிகிற வகையில், அவங்களுக்கு படிக்கக்கூடிய வகையில் அந்த மொழியில் இருந்தால்தான் அவங்களுக்கு அடையும் என்ற காரணத்துக்காக. The fifth one was fortifying the role of the legislature. அதாவது சட்டமன்றத்தோடைய ஜனநாயக சக்தியை, வலுவை அதிகரிக்கிறது. அதில் நாங்கள் சிலது கோரியிருந்தோம். இன்றைக்கு உரையாற்றின பொது கணக்கு குழு தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார். அதற்கு நான் முதல் பதில் அளிக்க வேண்டியது, ஜனநாயக சட்டமைப்புப்படி ஒரு அளவுக்கு மேல் அரசாங்கத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் உறவு இருக்கக்கூடாது, தனித்தனி இண்டிபெண்டன்ட் தூணாக செயல்படணும். அதனால் அந்த மரபை மீறாமல் எந்த வகையிலெல்லாம் அரசாங்கம் ஊக்கம் கொடுக்க முடியுமோ, உதவி கொடுக்க முடியுமோ, நிதி கொடுக்க முடியுமோ, சிஸ்டம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். அதேபோல் நம்ம அவை முன்னவர் உள்ளிட்டு பலர் இங்கே ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்த ஒரு தடையின்றி பயன்படுத்துறதுக்கு ஒரு கோரிக்கை. அது ஏற்கனவே ஓரளவுக்கு பரிசீலனை செய்யப்பட்டு இன்னும் சில ஒரு அடிப்படை இஷ்யூஸ் இருக்குது. அதை
முதலமைச்சர் கவனத்தில் இருக்கிறதுனால் கூடிய சீக்கிரம் அது முழுமையாக ஆய்வு செய்து ஏதாவது ஒரு முடிவு வரும் என்று நான் இங்கே கூறுகிறேன். இதையெல்லாம் சேர்த்து வைத்து நான் சொல்லணும் என்றால், தீஸ் ஆர் அ பிகினிங், தேர் வில் பி மெனி மோர் டு கம். இது சீர்திருத்தத்துடைய முதல் கட்டம். இன்னும் பல நடவடிக்கைகள் வர இருக்கின்றன. அதை தாண்டி நான் கூற வேண்டியது, இந்த நிர்வாக திறன், அவர் அப்ரோச் டு கவர்னன்ஸ், பல முறை பல இடங்களில் விளக்கம் கூறியிருக்கிறோம். அது நாடளவிலையும் உலக அளவிலையும் பாராட்டு பெற்றிருக்கு. முந்தா நேற்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, சிறப்பான முதலமைச்சர், இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார் அப்படின்னு. அந்த ஒரு மாடலோடைய முக்கியமான 4-5 பங்கு. ஒன்று, தகவல். Gather as much data as possible across as many platforms and sources and integrate them all into one database and ensure they are kept up to date. கண்டினியூவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னென்ன தகவல், அதாவது வரியில் வேறு தகவல், ரேஷன் கடையில் வேறு தகவல், இபியில் வேறு தகவல், ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் வேறு தகவல், இதெல்லாம் இருந்தால் உண்மை சூழ்நிலை என்ன என்று தெரிய வரத்துக்கு வாய்ப்பில்லை. அதை திருத்தப்படும் என்று ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருந்தோம். நான் அடிப்படை கூறிய கொள்கை இன்றைக்கும் திருப்பி கூறுகிறேன். இன்ஃபர்மேஷன் இஸ் த காமன் மேன்ஸ் ஃப்ரெண்ட். தகவலும் தெளிவும் எண்ணிக்கையும் சாமானிய ஏழை எளிய மக்களுடைய நண்பராக தான் இருக்கே தவிர அதை யாரும் பயப்பட வேண்டாம். இந்த பழைய வதந்தி, இந்த நம்பர் வந்துட்டால் உடனே அது அடுத்தாப்பில் கட்டணத்துக்கு போகும் என்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். இங்கே கோரிக்கை வைத்தபடி ஆனுவல் எக்கனாமிக் சர்வே, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டுக்கு முன்னால் வரணும். அது 10 ஆண்டுகளாக வரவில்லை என்றதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த ஆனுவல் எக்கனாமிக் சர்வேயை திருப்பி ரெஸ்யூம் பண்ணி அடுத்த ஆண்டிலிருந்து பட்ஜெட்டுக்கு முன்னால் வெளியிடப்படும் என்று இங்கே அறிவிக்கிறேன். இரண்டாவது முக்கிய பங்கு, இந்த தகவலை சேர்த்த பிறகு we have to analyze the data and extract the appropriate lessons. அதை ஆய்வு செய்து முழுமையாக வகுத்து அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்றது ஒரு நிர்வாகத்துடைய திறனை மேம்படுத்துவதற்கு எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி. அந்த அடிப்படையில் நான் ஏற்கனவே இங்கே கூறியது போல் 110 விதிமுறையின் அடியில் எத்தனை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு கடைசி 10 வருடங்களில், எதெல்லாம் செயல்படுத்தப்பட்டது, எதெல்லாம் கைவிடப்பட்டது, எதெல்லாம் எங்கேருந்து நிதி கிடைக்கப்பட்டது, பட்ஜெட்டுக்கு உட்படாத நிதியெல்லாம் எங்கேருந்து வந்தது. அதனால் இந்த மாதிரி திட்டமிடாத ஒரு அறிவிப்புகள் எல்லாம் என்ன மாதிரி பாதிப்பு அரசாங்கத்துக்கு வருது, நிதிநிலைக்கு வருது என்று கண்டறியறதுக்காக இந்த ஒரு ஆய்வை இந்த கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ளேயே முடித்து அவை முன் வைக்கப்படும் என்று நான் இங்கே அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் பல ஆய்வு எடுக்க வேண்டியிருக்கு. வெவ்வேறு காரணத்துக்காக அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார், இந்த கட்டடங்கள்லாம் ஆய்வு செய்வோம் என்று. அது மாதிரி பல துறைகளில் பல காரணங்களுக்காக பல ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. அது யாரும் பழி வாங்குகிற நடவடிக்கையாக எடுக்க தேவையில்லை. அது முக்கியமான கருத்து அது இல்லை. பாடம் கற்றுக்கொள்கிற ஒரு புரிதல் வர்றதுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அடுத்தது, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம், டிரான்ஸ்பேரண்ட் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். அப்படின்னா இந்த தகவல், இந்த ஆய்வு, இதையெல்லாம் பப்ளிக் ரிலீஸ் பண்ணி எல்லாத்தோடைய விவாதமும் இதில் கலந்து வந்த பிறகு அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டம் முடிவெடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம பெரியார் கொள்கையை உட்பட்டவர்கள். பெரியார் சொன்னார், நானே சொன்னால் கூட நம்பாதீங்க, பகுத்தறிவு என்றால் நீங்களே சிந்திச்சு அது உங்களுக்கு சரியாக தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வழியில் வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழி, எந்த ஒரு முடிவாகவும் எந்த ஒரு பிரச்சனையாகவும் 10 பேர் 15 பேர்கிட்ட கருத்து கேட்டு அதையெல்லாம் உள்வாங்கி அதையெல்லாம் வகுத்து மிக்ஸ் பண்ணி எந்த கரெக்ட் முடிவு என்று எடுப்பார். அதே போல் நம்ம முதலமைச்சர் எல்லோருடைய கருத்தும், சமுதாயத்தில் எல்லோருடைய கருத்தும் கேட்கணும் என்றதற்காக நம்ம இதை டிரான்ஸ்பேரன்சியை பின்பற்றுகிறோம். அது கொள்கை அடிப்படையில் இன்னொரு வகையில் நான் சொல்லுவேன்,
வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை. when we talk to the union government, நம்ம என்ன சொல்கிறோம்? don't put one nation one X, don't put one nation one food, one nation one tax, one nation one language, இதெல்லாம் வேணாம். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லும்போது அதே கொள்கையில் நம்மளுக்குள் வெவ்வேறு கருத்தை கலந்து ஆலோசித்து எல்லாம் பகிர்ந்த பிறகு எடுக்கிற முடிவு தான் சிறந்த முடிவு என்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சன்லைட் இஸ் த பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். வெயிலின் வெளிச்சம்தான் கிருமிகளை அதிகமாக கொல்லும். அது பயாலாஜிக்கலியும் உண்மை, அது டெக்னாலஜிக்கலியும் உண்மை. எங்கெல்லாம் நம்ம கையில் டேட்டா இருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு சீர்திருத்தி ஒழுங்காக செயல்படுத்த முடியும். அந்த ஃபிலாசபி பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவோம். இந்த தகவல் ஆய்வு விவாதம் எல்லாம் முடிந்த பிறகு இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் இன் எவ்ரி டொமைன், அந்தந்த துறைகளில் இருக்கிறதுலையே வல்லுநர்கள் நிபுணர்கள் அவங்களை கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு ஒரு கடைசி முடிவை எடுத்து கிளியர் பிளான் அண்ட் டிசைசிவ் ஆக்ஷன், என்ன பண்ண போகிறோம் என்று ஒரு தெளிவான திட்டத்தை தீட்டி அதை வெளிப்படுத்தி அதை எல்லாத்துக்கும் சொல்லி அதற்கு பிறகு சரியான நேரத்தில் சரியான நிதி அளவில் சரியான வகையில் அதை முடிவு அடைகிறது, நிறைவு சேர்கிறது. இதற்கு கடைசி பங்கு கண்டினியூவஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ரஸ், ஃபீட்பேக் லூப். மக்களுடைய கருத்தை தொடர்ந்து கருத்து கணிப்பிலும் ஆய்விலும் திருப்பி பின்வாங்கிட்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஒரு விதிமுறையை செயல்பாட்டை சிறப்பிக்கிறது. இதையெல்லாம் நான் சேர்ந்து சொல்லணும் என்றால், we want to have administrative skill because our leader has the political will. எங்கள் தலைவரிடம் அரசியல் துணிச்சல் இருக்கிறதுனால் எங்களுடைய கடமை அதை நிர்வாகத்திறனாக மாற்றி அந்த அரசியல் துணிச்சலையும் நிர்வாகத்திறனையும் சேர்த்து வைத்து சிறப்பான முடிவுகள் அடைய வேண்டியது. உழைப்பு 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 என்றதான் அவருடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் நீதி கட்சி காலத்திலேருந்து வந்த வாரிசு என்று காமிக்கிறதுக்கு நான் ஒரு சிறு செக்ஷன், ஒரு பேசேஜை நான் படிக்க விரும்புகிறேன். இது 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தலைமையில், அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா தலைமையில் நீதி கட்சியோடைய பொன் விழா நடந்தது. அந்த பொன் விழாவில் சிறப்புரை ஆற்றிய என் தாத்தா இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். In the economic field, we are where we have been 20 years ago. 20 ஆண்டு சுதந்திரமாயும் நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையவில்லை. All our 5-year plans have not improved the basic needs of life, food, clothing and housing. இந்த அடிப்படை தேவைகள் உணவு, உடை, வீடு இது மிகவும் சிறப்பிக்கவில்லை. We should follow the example of West Germany and Japan, two countries which were practically wiped out in the last war. இரண்டாவது உலகப் போரில் கிட்டத்தட்ட தூசியாய் போயிருந்த 2 நாடுகள் 20 வருஷத்தில் அடைந்த முன்னேற்றத்தை நம்ம பாடமாக எடுத்துக்கொள்ளணும். They have not only come up to their old standard in a short space of time, but have also gone to the extent of helping other countries. அவங்க பழைய நிலையை அடையிறதுக்கு மேல் பல நாடுகளுக்கு உதவி கொடுக்கிற வகையில் அவங்க அடைந்து விட்டார்கள். உதாரணத்துக்கு ஐஐடி சென்னையை ஆரம்பிக்கும் போது வெஸ்ட் ஜெர்மனியிலேருந்து வந்த உதவியும் நிதியும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வச்சுருந்தான் ஐஐடி சென்னை ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியா இஸ் பெனிஃபிட்டட் பை த ஹெல்ப். இந்திய நாடே அவங்களிடம் இருந்து பணம் வாங்குது. நம்மளுடைய டாப் 2 லெண்டர்ஸில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் KfW ஜெர்மன் டெவலப்மெண்ட் வங்கி, ஜிகா ஜப்பான் டெவலப்மெண்ட் வங்கி. அப்போ அவர் சொல்கிறாரு, இவங்க தூசிலேருந்து 20 வருஷத்துக்குள் இந்த அளவுக்கு அடைய முடியும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? We must go all out to produce the maximum in all directions to make our country self-sufficient. எல்லா பொருட்களையும் நம்மளே தயாரிக்கிற அளவுக்கு தொழிலை வளர்க்கணும், பொருளாதாரத்தை வளர்க்கணும். We must aim at exporting finished goods from our country. ஏற்றுமதி செய்வதற்கு அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இதுதான் நான் வாரிசு என்று சொல்கிற கருத்து. Our motto should be work hard, work harder and work hardest. நம்மளுடைய அடையாளமாக இருக்க வேண்டியது உழைப்பு, கடினமான உழைப்பு, அதற்கும் மேல் கடினமான உழைப்பு. அந்த வாரிசு, நீதி கட்சி வாரிசில் வந்த எங்கள் தலைவர் உழைப்பு உழைப்பு உழைப்பிற்கு அடையாளமாக இருக்கிறார்.
எவ்வளோ நல்லதை சொன்னாலும் உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை. வெள்ளை அறிக்கையில் இதை பற்றி விரிவாக எண்ணிக்கையோட நம்பரோடு வெளியிட்டிருக்கிறோம். இப்போது அனைவருடைய ஒத்துழைப்புடைய தான் நம்மளால் முன்னேற முடியும். திஸ் இஸ் நாட் அபவுட் பாலிட்டிக்ஸ், திஸ் இஸ் அபவுட் தி ப்ராக்ரெஸ் ஆஃப் அவர் பீப்புள் அண்ட் அவர் ஸ்டேட். We cannot improve public goods and services without spending. இன்றைக்கி இருக்கிற அளவை விட பொதுமக்களுக்கு குடிதண்ணி, சாலை, மருத்துவமனை இல்லை வீடு கட்டி கொடுக்கணும் என்றால் அரசாங்க நிதி சூழ்நிலையை சிறப்பிக்காமல் எதையுமே பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை திருத்தியே ஆகணும். 2-3 தகவல் புள்ளிகளை இங்கே கொடுக்க விரும்புகிறேன் இந்த சூழ்நிலையோட மோசத்தை காமிக்கிறதுக்கு. 14வது நிதிக்குழு இங்கே வந்து பரிந்துரை செய்து 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகிறது, அதனால் எவ்வளோ நிதி ஒன்றிய நிதி கூட்டிலிருந்து வகுக்கணும் என்று பரிந்துரை செய்தார்கள். அன்றைக்கு அவங்க போட்ட ஃபோர்காஸ்ட் 14வது நிதிக்குழுவால் தமிழ்நாடுடைய வருமானம் எந்த அளவு இருக்கும், 15-16க்கு, 16-17க்கு, 17-18க்கு, அப்படியே 19-20 வரைக்கும் அந்த 14வது நிதிக்குழுவுடைய டர்ம் வந்து 15-16லேருந்து 19-20 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸில் அவங்க போட்ட எதிர்பார்த்த மாநிலத்தின் சுய வருமானம் முதல் வருஷம் 1,21,000, அடுத்தாப்பில் 1,39, அடுத்தாப்பில் 1,59, 1,83, 2,10, 2,10,000. ஆனால் உண்மை நிலை என்ன? முதல் வருடம் 89, வித்தியாசம் வெறும் ஒரு 30,000 கோடி. அடுத்த வருடம் 95, அதுக்குள் வித்தியாசம் என்ன ஆயிடுச்சு? 44,000 கோடி. நிதிக்குழு எதிர்பார்த்ததுக்கும் மாநிலம் சம்பாதித்ததுக்கும். அடுத்த வருஷம் 55,000 கோடி. அதுக்கு அடுத்த வருஷம் 64,000 கோடி. 19-20 ஆண்டு கொரோனா வர்றதுக்கு முன் இதெல்லாம் 19-20ஆம் ஆண்டு நிதிக்குழு எதிர்பார்த்தது மாநிலத்தோடைய சுய வருமானம் 2,10,000 கோடியாக இருக்கும். ஆனால் உண்மை மாநிலத்தின் சுய வருமானம் 1,20,000 கோடி. 90,000 கோடி குறைந்து விட்டது 14வது நிதிக்குழு எதிர்பார்ப்பை விட. இது சூழ்நிலையோடைய ஆழத்தை காமிக்கிறது. அடுத்து அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை செய்திருந்தார்கள் ஒன்றிய அரசுக்கு. அதை கூட பார்த்தால் 5 வருடத்திற்கு அவங்க பரிந்துரை செய்திருந்த மொத்த தொகை 1,59,450 கோடி. ஆனால் நம்மளுக்கு வந்த தொகை 1,29,022 கோடி. அப்போ ஒன்றிய அரசிலிருந்து வர வேண்டிய தொகை கூட 14வது நிதிக்குழு கொடுத்த பரிந்துரைக்கு வித்தியாசமாக 30,000 கோடி இறங்கிவிட்டது. அப்போ சிந்திச்சு பார்த்தால் 5 வருடத்தில் இங்கே 30,000 கோடி, 5 வருடத்தில் அங்கே எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் சுமார் 3 லட்சம் 3 லட்சம் கோடி. அப்போ 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, 3லேருந்து 4 லட்சம் கோடி வருமானம் இழந்து விட்டோம். இதனால்தான் எல்லா அரசாங்கங்களும் சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் சில செலவுகளை ஒத்தி வைக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். பே கமிஷன் 6வது பே கமிஷன் வந்தபோதும் ஒரு வருஷம் கழித்து தான் ரெட்ரோஸ்பெக்டிவாக போட்டோம். 7வது பே கமிஷன் வந்தபோதும் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து தான் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி போட்டுது. அதே மாதிரி டிஏ அகவிலை ஏற்றத்தை ஒரு தடவை நாங்கள் ஒத்தி வச்சுருக்கோம். முன்னால் இருந்த ஆட்சி 2011 வரும்போது 6 முறை ஒத்தி வைத்ததை நான் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன். 2002, 2003, 2004, 2004, 2005, 2005. அதனால் நிதி இல்லாத போது எவ்வளோதான் திறமை இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் சமாளிக்க முடியாது. இதுதான் உண்மை. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். அடுத்து, தேவை இருக்கிற நேரத்தில் வரியை அதிகரிக்கவில்லை என்றால் அரசாங்கம் நடத்த முடியாது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் கூறினார். எம்ஜிஆர் எப்படி அந்த உணவு திட்டத்தை விரிவாக்கினார் எல்லா மாணவர்களுக்கும், உண்மை. ஆனால் சேல்ஸ் டேக்ஸை அன்றைக்கு இருந்த 7%லேருந்து 8%, அப்போ கிட்டத்தட்ட 12% ஒரே நாளில் அதிகரித்து
அதனால் உணவை அளித்தார். இது ஜனநாயகத்தில் சமுதாயம் எதிர்பார்க்கிற கடமை ஒரு அரசாங்கத்துக்கு. ஆக்சுவலாக சேல்ஸ் டேக்ஸ் வந்து அவ்வளோ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் கிடையாது, ஒரு ரிக்ரெசிவ் டேக்ஸ். வருமான வரின்னா ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், பணக்காரங்க மட்டும்தான் கூடுதலாக கட்டுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ்னால் ஓரளவுக்கு ரிக்ரெசிவ் டேக்ஸ், சாமானியர்கள் கூடுதலாக அவங்க வருமானத்தில் கூடுதலாக கட்டுவாங்க. ஆனாலும் ரிக்ரெசிவ் டேக்ஸை ஏற்றி குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ முக்கியம், அதனால் எந்த வகையில் வந்தாலும் பரவாயில்லை என்று செய்தார். அதை நான் எதிர்க்கவில்லை, நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி 2011 ஆட்சி மாறினவுடன் அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் வந்து ஆட்சி மாறினது மே மாதத்தில். 12 ஜூலை 2011 2 வரிகளை 4% 5% ஒன்றாகவும் 12.5% 14.5 ஒன்றாகவும் மாற்றினார். அப்போது ஆட்சி மாற்றத்தின் பிறகு தேர்தலுக்காக செய்யாத மாற்றத்தை தேர்தலுக்கு பின்று பண்ணுறது ஏற்கனவே ஒரு மரபாக இருக்கிறது. அது இல்லாமல் சில மிக கடினமான பிரச்சனைகளை நம்ம ஒத்தி வைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம், புதிய பென்ஷன் ஸ்கீம் என்ற சிஸ்டம் 18 வருஷமாக நிலவையிலே இருக்குது. அதை இன்னும் முடிவெடுக்காமல் 3-4 அரசாங்கங்கள் வந்துட்டு போயிடுச்சு. அந்த முடிவை இன்னும் எடுக்கவில்லை. ஏன்னா நிதி சூழ்நிலை அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது, எடுக்க முடியவில்லை. அது இல்லாமல் நான் அடிப்படையாக உறுப்பினர்களிடம் கேட்க வேண்டியது, நியாயம் என்ன? சில செலவுகள் மனம் வீக்கத்துக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கப்படுது. இப்போ டிஏன்னா என்ன அர்த்தம்? டிஏவோட இன்க்ரீஸ்னால் எதற்காக பண்ணுறோம்? விலை அதிகரிக்குது, பொருட்களுடைய விலை அதிகரிக்குது, இன்ஃப்ளேஷன்னால் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகரிக்குது, அதனால் டிஏ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் டிஏ இன்க்ரீஸ் பண்ணுற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஊழியர்களுக்கே தவிர விதவை ஓய்வூதியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதில்லை. அன்றைக்கு இருந்த 1000 ரூபா 10 வருஷம் கழித்து இன்றைக்கும் 1000 ரூபாயாக இருக்குது. அதே மாதிரி வரியை உயர்த்தவில்லை, அன்றைக்கு இருந்த வரி ரேட்டு இன்றைக்கே இருக்குது. எந்த ஒரு நாட்டிலையும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ விரிவாக்கம் வந்தால், எக்ஸ்பென்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனால் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்கம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் யாராவது வந்து மாற்றினால்தான் மாற முடியும் என்றால் இந்த சூழ்நிலை நீடிக்க முடியாது. பெரிய நாடுகளில் இல்லை, நல்ல பொருளாதாரம் இருக்கிற நாடுகளில் இல்லை, நல்ல திட்டம் வச்சிருக்கிற நாடுகளில் 2 பக்கமும் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பண்ணுவார்கள். வரவையும் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பண்ணுவார்கள், செலவையும் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பண்ணுவார்கள். இல்லை, 2யும் நம்ம வந்து முடிவெடுத்து தான் மாற்றணும் என்றுவார்கள். இந்த இம்பேலன்ஸ், இந்த வந்து ஏற்றத்தாழ்வு, ஒரு புறம் அதிகரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக, இன்னொரு புறம் அதிகரிக்காது என்றதை நம்ம மாற்றியே ஆகணும். இல்லை என்றால் இந்த சூழ்நிலையை திருத்த முடியாது. அதனால் நான் சொல்வது, இனர்ஷியா இஸ் வெரி ஹார்ட் டு ஓவர் கம். மந்த நிலையில் இருக்கிறோம், இதை வெல்வது ஒரு கடினமான ஒரு முயற்சி, இதை சுலபமாக பண்ண முடியாது. இதை மாற்றுவதற்கு எதிர்ப்பு வலுவான எதிர்ப்பாக இருக்கும். நானே எதிர்க்கட்சி எம்எல்ஏயாக இருக்கும்போது பல முறை சுட்டி காட்டிய பல பிரச்சனைகளை ஆளுங்கட்சியாக வந்து அமைச்சராக வந்த பிறகு முடிவெடுக்க முடியவில்லை என்றதே எனக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. ஆனால் நான் முதல் ஒரு மன வலுவாக்குவதற்கு ஒரு பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்தை நான் அடிக்கடி படிப்பேன். அவர் என்ன சொல்கிறார்? அஞ்சா நெஞ்சம் படைத்த லட்சியவாதிகள் நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒப்பற்ற செல்வங்கள். ஏனெனில் பணம் வெறும் இரும்பு பெட்டியில்தான் தூங்கும். ஆனால் இந்த செல்வங்களோ மக்களின் இதய பெட்டிகளில் தோறும் நடமாடுவார்கள். அதுதான் நம்மளுக்கு தேவையான சூழ்நிலை. நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். முதலமைச்சருடைய துணிச்சலோடு, முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்ம பேரறிஞர் அண்ணா வார்த்தைக்கு ஏற்ப செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை. முதலமைச்சர் அவர்கள் வல்லுநர் குழுவை சேர்த்தவுடன் முதல் கூட்டத்தில் ஒரு வாதத்தை வைத்தார். அதை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். My government needs to transform Tamil Nadu into the most favored industrial investment destination in Southeastern Asia. We should be the state that provides highest quality human resources to the whole world. We have to eliminate not just economic inequality but social inequality as well. Tamil Nadu should become the model state in India which other states would seek to emulate. You have to give us advice to make this happen.
These dreams of mine cannot be realized through ordinary reforms. I am aware that only through a total and dramatic transformation will my dream be realized. Let me assure you that the government of Tamil Nadu is prepared to do whatever it takes. இது ஆங்கிலேயத்தில் நான் படிச்சிருக்கிறேன், இப்போ தமிழில் படிக்கிறேன். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு வளருவதற்கு திட்டமிட்டு சூழலை உருவாக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆலோசனைகளை நீங்கள் வழங்க வேண்டும். என்னுடைய இந்த கனவுகள் சாதாரண சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டும் சாத்தியமாகி விடாது. முழுமையான மாற்றம், அதிரடியான மாற்றம் மூலமாக தான் சாத்தியம் என்பதை நான் நன்கு அறிவேன். எத்தகைய மாற்றத்திற்கும் தயாராக தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதலமைச்சருடைய வார்த்தை. ஏன் இது சொல்ல வரேன் என்றால், எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு அரசியல், ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்தாலும் கனவுகள் இருக்கிறதுலேயே முக்கியமானவை. ஏனென்றால் கனவுகள் தான் இலக்குகளுக்கு அடித்தளம். ட்ரீம்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஃபார் கோல்ஸ். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ற ஐரிஷ் பிளேரைட் நம் முதலமைச்சர் சொன்ன கருத்தை ஒரு சில பத்தாண்டுகளுக்கு முன்னால் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? Some men see things as they are and ask why. Others dreams things that never were and ask why not. சிலர் இருக்கும் நிலையை பார்த்து ஏன் இப்படி இருக்கு என்று கேட்பார்கள். மற்றவர்கள் ஒருபோதும் இல்லாததை கனவு காண்கிறார்கள். ஏன் இப்படி இருக்க முடியாது என்று கேட்கிறார்கள். அதுதான் நம்மளுடைய முதலமைச்சருடைய கனவு. ஏன் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லாத சூழ்நிலையில்? இதே கருத்தை வேறு வகையில் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா என்ற புகழ்பெற்ற டி லாரன்ஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆல் மென் ட்ரீம் பட் நாட் ஈக்குவலி. தோஸ் who dream by night in the dusty recesses of their minds wake up in the day to find it was vanity. But the dreamers of the day are dangerous men, for they may act their dream with open eyes to make it possible. அதாவது தமிழில் சொல்லணும்னா, எல்லா மனிதர்களும் கனவு காண்பார்கள், ஆனால் சமமாக அல்ல. இரவில் மனதின் தூசி நிறைந்த இடைவேளையில் கனவு காண்கிறார்கள். பகலில் எழுந்த பின் அது ஒரு மாயை. ஆனால் பகல் கனவு காண்பவர்கள் ஆபத்தான மனிதர்கள். ஏனென்றால் அவர்கள் கனவுகளை திறந்த கண்களால் செயல்படலாம், அவற்றை நனவாக்கலாம். இது பல உலக அளவில் இந்த கனவுடைய ஒரு ஊக்கம், ஒரு வரலாற்றுடைய திசையே திருப்பி இருக்கு. அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும் என்றால், அமெரிக்காவில் இருந்த US சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ஸ், அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் ஸ்லேவ்ஸாக கொண்டுவரப்பட்டு அவங்களுக்கு சமூக சம உரிமை போராட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற பெரிய தலைவர் அவருடைய உரைகளில் மிக சிறப்பான உரை ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்ற ஒரு ஸ்பீச் வாஷிங்டனில் கொடுத்தார். அதில் கூறுகிறார், ஐ ஹாவ் அ ட்ரீம் that my 4 little children will one day live in a nation where they will not be judged by the color of their skin but by the content of their character. இது சமூக நீதிக்கு இருக்கிறதுலே சுருக்கமான விளக்கம். என் குழந்தைகள் அவர்கள் தோலில் நிறத்தால் தீர்மானிக்கப்பட மாட்டார்கள் என்ற கனவு எனக்கு இருக்கு. ஆனால் அவர்களின் குணத்தின் உள்ளடக்கத்தால் தான் தீர்மானிக்கப்படுவார்கள். இதுதான் என்னுடைய கனவு என்கிறார். ஏன் இது சொல்ல வரேன் என்றால், முதலமைச்சருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மெல்லாம் அரசியலில் இருக்கிறோம். எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற நபருக்கும் கனவுகளை நிறைவேற்றாமல் போவது தான் இருக்கிறதுலேயே பெரிய தோல்வி. மக்களுடைய கனவுகளை ஒருங்கிணைந்து கூறுகிறார் முதலமைச்சருடைய கனவாக. அமெரிக்காவில் நான் 20 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவன். அங்கே இருக்கும்போது ப்ரூஸ் ஸ்ப்ரிங்ஸ்டீன் என்ற ஒரு பெரிய ராக் ஸ்டார் இருந்தார். இன்றைக்கும் இருக்கார், கொஞ்சம் வயசாகிடுச்சு அவருக்கு. அவருக்கு நிக்நேம் வந்து த பாஸ். ஏன்னா அவர் உழைக்கும் நபர்களுக்கு குரலாக திகழ்கிறவர். அவர் ஒரு பாட்டில் கேட்கிறார், இஸ் அ ட்ரீம் அ லை இஃப் இட் டோன்ட் கம் ட்ரூ ஆர் இஸ் இட் சம்திங் வர்ஸ்? இன்னும் சமுதாயத்தில் இருக்கிற பாதிப்பு,
கனவுகள் நனவாகவில்லை என்றால் இருக்கிற பாதிப்பை குறித்து ஒரு ஃபேமஸ் சிவில் ரைட்ஸ் போயட் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் என்றவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதை முடித்துக்கொண்டு நான் உரையை முடித்துக்கொள்கிறேன். அது கவிதையின் பேர் ஹார்லம். What happens to a dream deferred? Does it dry up like a raisin in the sun, or fester like a sore and then run? Does it stink like rotten meat, or crust and sugar over like a syrupy sweet? Maybe it just sags like a heavy load, or does it explode? ஒத்தி வைக்கப்பட்ட கனவு என்னவாகும்? வெயிலில் காயும் திராட்சையைப் போல் சுருங்கிவிடுமா? அல்லது ஆறாத புண்ணாகி சீழ்வடியுமா? அழுகிய இறைச்சியைப் போல் நாறுமா? அல்லது மிக இனிய பாகின் மேல் சர்க்கரை பட்டை போல் ஆகுமா? ஒருவேளை பெரும் சுமை போல் தொங்கி சாயுமா? அல்லது வெடிக்குமா? ஏன் இது ரொம்ப முக்கியம் என்றால், சமுதாய சீர்திருத்தங்கள், சமூக நீதி, ஒற்றுமை, ஒரு சமத்துவம் நம்ம நீதி கட்சி காலத்திலேருந்து திராவிட இயக்கம் உருவாக்கினதுனால் இன்றைக்கு நம்ம சமுதாயம் இந்த அளவில் இருக்கிறது. வட மாநிலங்கள் பார்க்கும்போது இதோடைய விளைவு தெரிகிறது. இட் எக்ஸ்ப்ளோட்ஸ். அதனால் கனவு நினைவாக்குறது தான் நம்மளுடைய கடமை. முதலமைச்சருடைய கனவு நினைவாக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கோம். கடைசி ஒரு அறிவிப்பு. கோவிட் பெருந்தொற்றால் ஏற்பட்டிருக்கும் கற்றல் இழப்புகள் மற்றும் உளவியல் சிக்கல்கள் ஆகியவற்றை சரி செய்திட மாபெரும் கற்பித்தல் வாசிப்பு இயக்கம் தமிழெங்கும் செயல்படுத்தப்படும். இதை முழு டீட்டெயிலை மாண்புமிகு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் படிப்பார். ஆனால் இதோடைய அம்சம் என்னவென்றால், 1.5 வருடம் இங்கே கிளாஸே நடக்காத சூழ்நிலையில் திடீரென்று மாணவர்களை பள்ளிகளுக்கு திருப்பி அழைத்து உடனடியாக அவர்களை கிளாஸில் சேர்த்தால் பலர் வரமாட்டார்கள், பலர் வந்தாலும் கற்றுக்க முடியாது, பல ஆசிரியர்களுக்கும் சில தயங்கள் இருக்கலாம். ஏற்கனவே வெளிப்படையாக வர்ற தகவல்கள் குழந்தை திருமணம், சைல்டு மேரேஜஸும், குழந்தை தொழில், சைல்டு லேபரும் அதிகரித்து கொண்டே வருகிறது. பர்மனெண்ட்டாக சில பேர் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலை உருவாக்கிற மாதிரி தகவல் வருது. அதையெல்லாம் திருத்தும் வகையில் ஒரு மிக சிறந்த திட்டத்தை இதை நான் பிரஸிடம் வெளியிடுகிறேன். இதில் இப்போதைக்கு இந்த நிதியாண்டில் முதல் ஒதுக்கீடாக 200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து அனைத்து பள்ளிக்கல்வி மாணவர்களுக்கும் ஊக்கம் கொடுக்கும் வகையில் பள்ளி நேரத்திற்கு பிறகு ஈவினிங் கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் நடத்தப்படும் என்ற ஒரு திட்டம் இது. பேரவைத் தலைவர்களே, நான் 2 சொல்லி முடித்துக்கொள்கிறேன். நம் கலாச்சாரத்தில் ஒரு பங்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது. அதை ஏன் செய்கிறோம்? ஒரு திருக்குறளை சொன்னால் தெளிவாகும் என்று கருதுகிறேன். 110 குறள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அதனால் நம் முன்னோர்கள் நம்மளுக்கு வகுத்த பாதையில் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் நம்ம திருப்பி மரியாதை செலுத்துகிறோம். அதை நிறைவேற்றும் வகையில் நான் ஒரு அறிவிப்பை இங்கே வெளியிட விரும்புகிறேன். நிதித்துறையின் ஒரு வளாகம் நந்தனம் இடத்தில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டடத்திற்கு இங்கே முன்னாள் நிதியமைச்சராக பணியாற்றிய எங்கள் கழகத்தின் மூத்த முன்னோடி வழிகாட்டியாக இருந்த பேராசிரியர் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டு இனிமேல் அது பேராசிரியர் கே அன்பழகன் மாளிகை என்று கூப்பிடப்படும். பேரவைத் தலைவர்களே, நம் இயக்கம் என்றைக்கும் தேச பக்தத்தில் குறைந்ததில்லை, பேட்ரியட்டிசம் நேசத்தில் குறைந்ததில்லை. சீன போர் வந்தபோது பேரறிஞர் அண்ணா பாக்கி எல்லா கோரிக்கையையும் கைவிட்டு விட்டு நிதியை திரட்டி இந்தியாவுக்கே கொடுத்த முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி வைத்தார். அதே மாதிரி நான் இங்கே ஒரு சின்ன தகவலை சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்து முடித்துக்கொள்கிறேன். இந்த பெட்ரோல் விலையை குறைத்ததனால் நான் ஏற்கனவே சொன்னேன், விற்பனை சுமார் 12% ஒரு நாளைக்கு அதிகரிச்சிருக்கு. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 11.29 லட்சம் லிட்டர் அதிகரிச்சிருக்கு. இது நீடிக்குமா என்று தெரியவில்லை. நீடித்தால் இந்த ஒரு விற்பனை மாற்றத்தினால் ஒன்றிய அரசுக்கு, நம்ம தான் வரியை கட் பண்ணிட்டோம்,
ஆனால் ஒன்றிய அரசு கட் பண்ணல. ஒன்றிய அரசுக்கு கூடுதல் வருமானமாக ஒரு நாளைக்கு 3.55 கோடி ரூபாய் வரும் என்று இங்கே கணக்கை தெரிவிக்கிறேன். அப்படின்னா என்ன கணக்கு? ஒரு ஆண்டிற்கு மாண்பு முதலமைச்சர் செய்த நடவடிக்கையினால் ஒன்றிய அரசுக்கு 1200 கோடி ரூபா கூடுதல் வருமானம் வரும் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது, மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சரும் மாண்புமிகு நாட்டுடைய பிரதமரும் நம் முதலமைச்சருக்கு இதற்கு நன்றி தெரிவித்தால் முறையாக இருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவ்வளோ நேரம் என் உரையை பொறுமையாக கேட்டதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நான் நன்றி கூறி நான் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.